இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் எல்லாரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோட மென்டார், என்னோட தெய்வம், என்னோட எல்லாருமே தனுஷ் சார். தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் என்னாலும் எந்த மேடையில் என்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான் வந்து இந்த படம் என்ன அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழக்கம். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்ட் அவர் வந்து என்ன அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுகிறதுல வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு என்னோட இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நான் அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் ரெண்டு பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் தான் சொல்லிடுவார் ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போ காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அந்த அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்க காம்பினேஷன் சீன், அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் நான் ரெடி ஆகி போய் நான் என்னோட பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து என் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு, அவரை பார்த்து பயப்படுறாங்க, சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்ததே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷாட் தான். கட்டை எடுத்து தூக்கி அடிச்சாரு ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபி பாலு ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன், நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு நீ உங்கள் சப்போர்ட்டும் தேவை. படத்தை கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் ஹியர் ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். என் பேர் நாகதுர்கா. நான் தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். எனக்கு ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பேச தெரியும். Forgive my mistakes. Coming to the film Love O Love, I would like to take this opportunity to thank my director Magesh Rajendran sir, my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for choosing me for the film and making sure that I'm comfortable over here in Chennai and even the sets. And all the artists here, the legendary personalities sitting over here, I'm very blessed that to work with the great personalities like Ravi Kumar sir, ma'am, Vanita Jayakumar ma'am, Saundarya ma'am, and my mother, Ramya ma'am. So, coming to the teaser, hope you guys loved the teaser. And even the film is very like you all will love the film. We all need your blessings and support. Thank you for the support. பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகள் அதுக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமே தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதேமாதிரி இப்போ படத்துக்கு வரணும்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் வந்து, நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000 நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்ட், அவர் உண்மையாகவே ஏர்டெல்ல வேற வேலை செஞ்சிருந்தார். கரெக்ட், ஆமா. ஏன்னா அது அங்கிருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசன்ல பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றான், இப்போ எனக்கு ஏர்டெல்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணேன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை, அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோ எல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், அவர் ஃபோன் பண்ணோன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தா, அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணோம், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு, அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறது, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தா சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க சார், அந்த பொண்ணு எப்படா உன்ன நீ இப்படி அது பயங்கரமா சத்தம் போட்டு பேசணும்னு முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க, அப்புறம் 3ஆம் மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு.
இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு டீ இது தண்ணி காஃபி இல்லை கொடுத்தாச்சு. காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தர் வீட்டில் இது இந்த படத்தில் நடிக்கிறேன். அவங்க தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க ரகுவரன் மாதிரி, முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னன்னு டைட்டில் இருந்து பிகினிங் இருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்ல என்னன்னு சொன்னா ஆரம்பிச்சாருன்னா டைலாக் நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலா மைண்ட்ல ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டாரு எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவா வந்துட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீங்க முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான் அம்பிள் தான், ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஏய் பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ணணும். ஒன்று எம்ஜிஆர் நாங்கள் பாரு, அதை வந்து மனசில் வச்சுக்கணும், அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஏன்னா உண்மையாக அந்த குணம் இருக்கணும், அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனை மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும். அந்த குணம் அவன்கிட்ட இருக்கு நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் அந்த வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரிய பண்ணலாம் கூட மாட்டியா? மாமாவா? மாமா கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து தெரியும். மஞ்சிகா பார்க்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, எப்போ ஒரு பொக்கே வேலைப்பாரு, ஒரு 2000 ரூபாய் ஆகும் சார். அப்படியா, எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேல எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது, 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாழ்த்து வச்சிருக்கு. தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம் தான் இப்படி தான் பண்ணோம். சூப்பரா. அது மாதிரி பாருங்க, அது வந்து ஒரு ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு எல்லாரும் பொக்கே பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி போட்டோ வேற எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்துருக்கோன்ட்டு. அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. பணம் பேசும்போது அப்படிதான் எல்லாம் பட்ஜெட். வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடிச்சாங்க, நான் காசே வாங்கல அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடிச்சேன், எங்க கொடுத்தீங்க? அது எனக்கு பேசுறத விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடிச்சேன், அதுவும் மிட் நைட்டு
மிட் நைட்டு வந்து நடித்தேன். அப்புறம் எப்படி பாருங்க லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. இல்லை அவங்க ஒரே ஊருப்பா, அதனால சொன்னேன். ஏன்னா என் படத்தில் 2 பேரும் ஹீரோ ஹீரோயினா நடித்தாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவருக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது. ஏன்னா நடிப்புன்னு வந்துச்சா கட்டுன்னு சொன்னா போய் உட்காந்து மைண்டு ஃப்ரீ ஆயிடுது. ரொம்ப போர் அடிக்குது. அப்படியே இழுக்கும் தூக்கமா. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா மறுபடியும் வரும். ஆனால் டைரக்டர் ஆனால் ஒரு ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்க, 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அட் த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அதை இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக இப்போ ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்னைக்கு பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு சரி, நம்ம ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கே பகலில் எடுக்கிறாங்க, இந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சரி ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர். அவருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார் எல்லாருடைய வாழ்த்துக்களோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த மேடையில் வந்து இங்கே நிற்கும் போது ஆக்சுவலி ஐ ரியலி மிஸ் கே ராஜன் சார். எந்த ஒரு ஆடியோ ரிலீஸு, எந்த ஒரு லான்ச்னாலும் கே ராஜன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இங்கே வரேன். ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த படம் வந்து ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், கதை கேட்போம் இல்லை கேரக்டர் கேட்போம். அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு, எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். he is like a godfather to me in the industry and he will always remain to be. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. I mean to say that I respect him so much. அண்ட் அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போது வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங், ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கலை அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக அந்தகனில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங், டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் which I loved it because Dhananjayan sir is one master planner, master executor. ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் when they said Pavish, of course I think family goes a long way. So I Pavish and when I met Pavish for the first time, நான் செல்வா சார், first of all செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் இஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார் and all we are all family friends, பட் செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது.
ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமா ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் ஹி வாஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எனக்கே நம்ப முடியல. சச் அ டவுன் டு அர்த், ஹம்பிள், வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி. என்னாலே நம்ப முடியல. ஐ வாஸ் லைக் இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது அதுதான், நம்ம வந்து சில கேள்விப்படுறது வந்து தப்பாக இருக்கிறது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஐ வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் பவிஷ் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நானும் செல்வா சாரை சொல்லிட்டே இருப்போம், பரவாயில்ல பரவாயில்ல நீ பி யோர் செல்ஃப் அப்படின்னு. பிகாஸ் பவிஷ் ஐ திங்க் இனிஷியலி கொஞ்சம் செல்வா சார் இருக்கும் போது ஹி வாஸ் அ லிட்டில் அந்த ஒரு மரியாதை ரொம்ப இருந்தது. பட் ஐ ரியலி லைக் பவிஷ். ஐ ரியலி சின்சியர்லி லைக் ஹிம். அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசுல நிஜமா உண்மையா அவங்க சொன்னப்போ நான் சிரிச்சேன். உண்மையா நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம் அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைப் திஸ் ஆர் நாட் டு சே எனி திங், பட் நான் வந்து கவனித்த சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஹீ சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ சச் அ குட் பாய், வெரி குட் பாய். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா வி ஆல்சோ ஒர்க் டுகெதர், வெரி சின்சியராக. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும், திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, வெரி வெல் கல்ச்சர்ட். அந்த குச்சிப்புடி or whatever her classical background shows in her behavior also in the set, which is very important. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் பயபக்திங்கிறது வந்து முதல்ல இருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறையவே இருக்கு. அவங்க நிறைய இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஷாட் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பாவம் அந்த முத்தையா சார் சீரியஸ்லி அவர் வந்து அந்த கேமரா அந்த இதை வச்சுட்டு அந்த கிம்பலை வச்சுட்டு வந்தா எத்தனை வாட்டி விழுந்திருக்காரு நானே பார்த்தேன். நான் ஹவு ஈ வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி ஆட்டிடியூடே இல்லைங்க எனக்கு சத்தியமாக. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் முத்தையா சார் வந்து அவ்வளோ எத்தனை டேக்னாலும் அந்த அங்கேருந்து அந்த கேமரா ஆரம்பித்து அந்த மூமெண்ட் வந்து அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே மூமெண்ட்ல தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். கட் பண்ணி க்ளோஸ் போகலாம், கட் பண்ணி சஜஷன் போகலாம், போகவே மாட்டார் டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் அங்கே நிற்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நடிச்சு பழக்கம் இருக்குது கொஞ்சம், ஆனால் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இருக்கு, எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் செல்வா சார். இட் வாஸ் அ வெரி நைஸ் பாண்டிங். ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணேன், பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் படத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு டைரக்டரோட கன்விக்ஷன் கண்டிப்பாக இதில் சொல்லணும். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஒன்லி ஒன் திங், மீடியா நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தப்பான ரிவ்யூஸ் வருது, ரொம்ப வருது. அது வந்து அப்புறம் போய் படம் பார்த்தா நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்கள் நினச்சா வந்து சினிமா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சினிமாவுமே இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் இது. உங்கள் எல்லாருமே வந்து நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ and I'm very happy to see Darshan and Bala here because we all come together and எல்லாருமே ஒரே மேடையில் வேறு ப்ராஜெக்ட்ஸ் தனஞ்சயன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ ஷுட் ரியலி தேங்க் தனஞ்சயன் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டு கிவ் லோக்கல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியான்ற பேரில் வந்து தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. I hope and pray that the Producer Council also takes it up where சரிங்க நீங்கள் மலையாளம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுங்க, பட் எங்களையும் கொஞ்சம். அண்ட் தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா,
அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்ப்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஐ ஜஸ்ட் மெட் ஹிம் ஒன்ஸ் ஐ திங்க், பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுவும் LOL இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்கும்னா இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்கு பிரதர், யார் பிரதர் அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம்ம கதை, ரொம்ப எல்லாமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்துல ரிப்ளை பண்ற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன் எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன் சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்றேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், அதை கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயும் வந்து சார் எப்படிதான் வந்து படம் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாம்பவானா இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயின் கூட்டு வந்து ஜி பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா LOL வர அக்கா வனிதா மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கரா வந்திருக்கேன். முதல் தடவையா வந்து KP பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையா இங்க ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னால அதை நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பத்தி ஒரே இமேஜினேஷன்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையே படாது. அதே மாதிரிதான் எங்க அக்காவும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எங்க அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பத்தி நீங்க தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த பாட்டெல்லாம் கேட்ட போது ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. முத்துவா சாரை பத்தி சொல்லணும்னா ஒரே பஞ்சில சொல்லணும்னா பேசும்போது ஹம்பிளா இருக்கும், கையில எப்பயுமே கிம்பிளா இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சாரு. ஏன்னா எங்க ஷூட்டிங்லயும் சார் வந்து பண்ணதால எனக்கு தெரியும். அத்தாடி சார் எனக்கு பல வருஷமா தெரியும். சார் இந்த படத்தை நான் சீன்ஸ் எல்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்க ஷூட்டிங்ல சொன்னாரு. ஓகே பிரதர் நீங்க உட்காந்துருக்கீங்க நான் போறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்க யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப சந்தோஷம். அதான் தாண்டி எங்க அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ற ஒரு நாள் வரும்னு சொல்லி சொன்னாரு. நன்றிடா, தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ண எங்க அம்மா ஹீரோயின் அம்மா, நான் ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூமா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்க ஸ்பீச்சை கேட்கும்போது எங்க பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்க வீட்டு எல்லாருமே எதிர்க்கும் போது பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்க பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஒரு ஷோல சார் ஜட்ஜா இருந்தாரு, நான் அந்த ஷோல ஆங்கரா இருந்தேன். அந்த ஷோல வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டே இருக்கும்போது நைட்டு அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பட்டுப்பட விரிச்சுக்கு ஒரு கேரக்டர் இருந்தா கூட கொடுங்க சார், நான் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார், நீ வேணா பாரு மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆவ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்க வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார்,
தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பவான் கூட என்ன ஒரு ஆளாம வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார் எல்லாரும் பேர் சொல்லிட்டேன். தேங்க்யூ. சூப்பர் மேம். மணி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ.